வணக்கம் மக்களே, வெல்கமிங் யூ ஆல் டு brand new video of DOP on wheels. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முதல் Begode A2 தான் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். This video is brought to you by, as usual, Ratbots. வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் காட்டனில் வந்திருக்கு. எனக்குன்னே வருவீங்களாடா? Z900 ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், எங்கே வாங்கலை. நிஞ்சா 650 தான் வாங்க முடிஞ்சு. இருந்தாலும் அப்பப்போ போகிறப்ப பார்த்து ரசிச்சுப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான காட்டன் பாக்ஸில் வந்திருக்கு. காட்டன் பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஃபோம் பேடிங் அண்ட் சார்ஜர் சைஸை பாருங்களேன், எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு, செம்ம க்யூட்டாக இருக்குது. இது வந்து நம்ம கிங்சாங் S22 மாதிரி வந்து ஒரு பெரிய சார்ஜர் கிடையாது, தூக்கிட்டு போகிறதுக்கு கஷ்டப்படுற மாதிரிலாம் கிடையாது. ஸோ கிங்சாங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா S16 இருக்குது. S16 கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓரளவு பெரிய சார்ஜர் தான். இந்தளவு வந்து சின்ன சார்ஜர் அவன் கொடுக்கல. இது செம்ம காம்பேக்டாக இருக்குது, எங்கே வேணாலும் தூக்கிட்டு போய்க்கலாம், நீங்கள் பேக்கில் போட்டுக்கலாம், ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அண்ட் ஒரு ஃபோம் பேடிங் இருக்குது. ஆபா, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் A2 Begode. இங்கேயும் பாருங்க, பார்த்தீங்கன்னா அழகா இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோம் போட்டு நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பைக்டு பெடலுங்க மக்களே. இந்த யூனிசைக்கிள் வந்து உங்களுக்கு மேலே ஒரு குட்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு ஸ்பீட் ரேஞ்சு, வோல்டேஜ் எல்லாமே காட்டும். Begode பொறுத்த வரைக்கும் வந்து எப்பயுமே இந்த பெடல் விஷயம் நம்ம பேசியே ஆகணும். Begode பொறுத்த வரைக்கும் பெடல் எப்பயுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, உங்களுக்கு கொஞ்சம் எப்பயுமே ஒரு இன்க்ளைன்லேயே தான் இருக்கும். அது உங்களுக்கு கால் உள்ளே போய் நீட்டாக ஃபிட் ஆகணுங்கிறதுக்காக அவன் அப்படி கொடுத்துருக்கான். பட் we are not used to Begode. We are Kingsong users. இதை நான் பெருமையாக சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, we are Kingsong users. இப்போ தான் இந்தியாவுக்குள்ள Begode வந்திருக்கு. இதுதான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் Begode. இந்தியன் 2 படத்தில் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா Begode யூனிசைக்கிள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எனக்கு வந்து பெருசாக ஹேங் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா என்னால் ரொம்ப தூரம்லாம் ஓட்ட முடியல. பட் இப்போ வந்து நம்ம கையிலே இருக்குது, எவ்வளோ வேணாலும் ஓட்டலாம். நம்ம ராட்போட்ஸோட சொத்து, அதனால் நம்ம சொத்து. பெரிய அட்வான்டேஜாக நான் எந்த விஷயத்தை பார்க்குறேன்னா, இதில் வந்து டியூப்லெஸ் டயர்ஸ் இருக்குது. ஸோ கிங்சாங்கில் இது வரைக்கும் டியூப்லெஸ் டயர்ஸ் இல்லை. இனி எவ்வளோ பெரிய மாடல் போனாலுமே சரி, இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்கிற F22 போனாலுமே சரி, அதில் வந்து டியூப் டயர்ஸ் தான். Begodeல சின்ன மாடல்லேருந்து பெரிய மாடல் வரைக்கும் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா டியூப்லெஸ் டயர் தான். நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க, டக்குன்னு பஞ்சர் ஆகுதுன்னா கூட நீங்கள் ரிம்மை கழட்டணும், அதே மாதிரி ஃபுல்லாக பேட்டரி எல்லாம் டிஸ்அசம்பிள் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் எல்லாத்தையும் கழட்டி மாட்டணுங்கிற வேலையே கிடையாது. ஸோ ஆரை ஃபில் பண்ணலாம், பஞ்சர் அடிக்கலாம், பஞ்சர் அடிச்சுட்டு அப்படியே நீங்கள் ரைட் பண்ணிட்டே இருக்கலாம். Begode கிட்ட செம்ம இம்ப்ரெஸ் ஆன விஷயம்னா அதுதான். நம்ம இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா கிங்சாங் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் கிங்சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அவன் சின்ன மாடல்கள்லாம் இந்த மாதிரி ஸ்பைக்டு பெடல் கொடுக்க மாட்டான். அதுதான் வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கிங்சாங் பொறுத்த வரைக்கும். பட் இப்போ எனக்கு தெரிஞ்ச கிங்சாங் எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஸ்பைக்டு பெடல் பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ சரியான ஒரு செம்ம கிரிப்பு இருக்கும். அதே மாதிரி ஃபோம் எல்லாம் ரிஜிட்டாக இருக்குது. இங்கே Begodeன்னு ஒரு பேர் எழுதியிருக்கான். அண்ட் ஓகே, கலரும் பெருசாக சொல்லிக்கிற அளவு இல்லை. இது Begodeோட ஸ்டாண்டர்ட் கலர், இந்த பிளாக் அண்ட் ப்ளூங்கிறது. ஆனால் யூனிசைக்கிளோட பில்டே செம்ம ரிஜிட்டாக இருக்குங்க. இந்த யூனிசைக்கிளோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 கிலோ வருதுங்க. அதே மாதிரி இதோட அலாய் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச் வீலுங்க. இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜுக்கு 60 கிலோமீட்டர்ஸ் போகும். வழக்கம் போல தான் 4லேருந்து 4.5 மணி நேரம் சார்ஜ் போடணும். இதோட டாப் ஸ்பீட் வந்து 50 கிலோமீட்டர்ஸ் பர் ஹார். இந்த சின்ன செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃப் நல்ல ஒரு யூனிசைக்கிள்னா இதுதான். சார்ஜிங் போர்ட்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. லைட்டோட பவரை பார்க்கலாம். பிளிக் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. இது நம்ம கிங்சாங்லாம் கொடுக்க மாட்டோம் பிளிக் லைட்டு. ஓகே, 2 மோடு தான் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் லைட்டு, இன்னொன்று வந்து பிளிக் லைட்டு. இந்த மாடலில் வந்து நான் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறது என்னென்னா வந்து இதில் வந்து ஷாக் அப்சர்வர் கிடையாது, சஸ்பென்ஷன் கிடையாது. பட் அது டிஸ்அட்வான்டேஜாக அட்வான்டேஜான்னு தெரியல. ஓட்டி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும், நம்ம இதை ஓட்டி பார்க்கல. பின்னாடி பாருங்கள், ஒரு செம்ம பெரிய LED லைட் கொடுத்துருக்கோம். இதில் ஸ்டாண்டும் இருக்குது பாருங்கள். இதை அப்படியே நீங்கள் ஸ்லீப் மோடில் போட்டு அப்படியே நீங்கள் நிப்பாட்டியே வச்சுக்கலாம். இது உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் வந்து நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஈஸியான ஒரு மாடல் இது. நீங்கள் வந்து யூனிசைக்கிளில் வந்து உங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இது வந்து ஒரு அழகான ஒரு மாடல். நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். இதில் இது வெயிட் கம்மிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஈஸியாக எங்கே வேணாலும் கேரி பண்ணிட்டு போகலாம். பஸ்ஸில் கேரி பண்ணலாம், மெட்ரோவில் கேரி பண்ணலாம். எங்கேயா ட்ரிப்பு போகிறீங்கன்னா கூட, ஃபேமிலி கூட போகிறீங்கன்னா கூட பெருசாக ஸ்பேஸ் கன்சியூம் பண்ணாது. அப்படியே தூக்கி கார் டிக்கியில் போட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ ஓட்டி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. ஓட்டி பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.
மக்களே, ஸோ இந்த யூனிசைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓட்டியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தாச்சு. செம்ம ஃபன்னாக இருக்குது. அண்ட் டியூப்லெஸ் டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அட்வான்டேஜ். நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது. டயர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு 2 வெர்ஷன் ஆஃப் டயர்ஸ் கிடைக்குது. ஒன்று ஆஃப் ரோடு வெர்ஷன், இன்னொன்று ஆன் ரோடு வெர்ஷன். இப்போ நம்மளுக்கு வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு வெர்ஷன் டயர்ஸ் வந்து இதில் வந்திருக்கு. கொஞ்சம் எட்ஜஸ் எல்லாம் இந்த டயர்ஸை வெட்டி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆன் ரோட்டில் தாராளமாக ஓட்டலாம். இதில் இன்னொரு மேட்ரு என்னென்னா வந்து சஸ்பென்ஷன் இல்லாதது இந்த சைஸ் வீலுக்கும் இந்த பவருக்கும் எனக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக தெரியுது. ஆனால் இந்த ஸ்பைக்டு பெடல் கொடுத்துருக்கான் பாருங்களேன், வா சரியான கிரிப்புங்க. ஸோ இந்த யூனிசைக்கிளை நீங்கள் ஜாலியாக பூந்து விளாடலாம். இங்கே நீங்கள் யூனிசைக்கிள் கற்றுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் யூனிசைக்கிள்னால் Begode A2ங்கிறத நான் அடித்து சொல்லுவேன். முக்கியமாக இதோட பவர் டெலிவரி, அந்த டார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் டக்குன்னு முன்னாடி போனீங்கன்னா கிங்சாங்லலாம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன லேக் இருக்கும். ஆனால் Begode பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸில் சுத்தமாக லேக் இல்லை. நீங்கள் லைட்டாக முன்னாடி வெயிட்டாக கொடுத்தீங்கன்னா கூட நல்லா அந்த ஒரு ட்ராக் ஒன்று ஈஸியாக தெரியுது. பிரேக்கிங்கும் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் டக்குன்னு லைட்டாக பின்னாடி செஞ்சீங்கன்னா கூட போதும், நல்ல ஒரு பிரேக்கிங் புல் இருக்குங்க. பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் ஓட்டி பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதில் வந்து கொஞ்சம் ஜம்ப் பண்ணலாம், விளாட்லாம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த யூனிசைக்கிளோட ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல் என்னங்கிறது தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மக்களே. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் யூனிசைக்கிள் கான்டென்ட் வீடியோஸ் வேணும்னு நினைக்கிறீங்களா? டூ சப்ஸ்கிரைப் டு DOP on Wheels. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது யூனிசைக்கிள் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை நீங்களே யூனிசைக்கிள் கற்றுக்கணும், இல்லை Begode வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படியே என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து DM பண்ணுங்கள், DOP_THOUGH. and signing off, Kiran Murali.